ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே 3 பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக சீஸ் ஸ்லைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துக்கிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரே தடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பால் நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இப்போது அடியில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சலடை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு மெலிசான துணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாலை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வினிகர் சேர்த்ததுனால அந்த புளிப்பு சுவை இருக்குங்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். அதில் தண்ணி இருந்ததுன்னா நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி நமக்கு அப்புறமா தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணியில் ரொம்ப சத்து இருக்கிறதுனால இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி மாவு பிசையும் போது இல்லைனா ஏதாவது கிரேவி செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம புழிஞ்சு ரெடி பண்ண பன்னீரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அகர் பவுடர், சைனா கிராஸ், அப்படி இல்லைனா அன்ஃப்ளேவர்ட் ஜெலட்டின் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஜெலட்டின் அகர் மிக்சரை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சீஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இது நல்லா திக்காகி கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நிறையா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு ஃபோர்க்கை வச்சு அந்த பபுள்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டேன். இப்போ அவ்வளோதான், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தாலும் இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் போல் வச்சுக்கலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் தான் இருந்துச்சு. நான் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டேன். 2 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த சீஸ் ஸ்லைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.